வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது உலகிலேயே மிக முக்கியமான பறவைகளின் சரணாலயமான வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பற்றி. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மற்ற ஜீவராசிகளைக் காட்டிலும் பறவைகளின் வாழ்வியல் சற்று வித்தியாசமானது. பறவைகளை விரும்புவர்கள்தான் அதனை ரசிக்க வேண்டும் என்பதில்லை. அமைதியான இடங்களில் குடிகொண்டிருக்கும் பறவைகளை கூர்ந்து கவனிக்கும் போது அவற்றின் எளிய வாழ்க்கை முறையும் போராட்ட குணமும் காதலும் பார்ப்பவர்களுக்கு பல வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்தும். ஒரு காலத்தில் வேட்டைக்கு இடமாக இருந்ததால்தான் இந்த இடத்திற்கு வேடந்தாங்கல் என்று பெயர் வந்தது. அதன் பிறகு அந்நிய நாட்டு பறவைகளுக்கும் உள்ளூர் பறவைகளுக்கும் வேடந்தாங்கல் புகலிடம் என்று உள்ளூர் மக்கள் உணர்ந்தபோது வேட்டைத்தலமாக இருந்த இந்த இடம் தற்போது சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது. வேடந்தாங்கலில் உள்ள ஏரி மிகவும் பழமையான ஏரி. இந்த ஏரியும் அதன் சுற்றுப்புற இடங்களில் உள்ள பசுமை வாய்ந்த சூழலும் பறவைகளின் இனப்பெருக்க காலத்திற்கு ஏற்ற இடமாக உள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தூய்மையாக அமைந்திட உள்ளூர் மக்களின் உதவியும் வனத்துறை அதிகாரிகளின் நேரமற்ற உழைப்பும் காரணமாக அமைந்துள்ளது. வேடந்தாங்கல் பல வகையான பறவைகளுக்கு தாயகமாகும். பூர்வீக பறவைகள் பெரும்பாலும் இந்த காப்பகத்தில் தங்குகின்றன. குளிர்காலத்தில் பறவைகள் புலம்பெயர்ந்து வருகின்றன. மூர்கன்கள், வண்ண நாரைகள், மணல் பைப்பர்கள், கொக்குகள் போன்ற பறவைகளை பார்ப்பது ஒரு பேரின்பம். சில புலம்பெயர்ந்த பறவைகள் ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு கண்டங்களிலிருந்தும் இலங்கை, சைபீரியா மற்றும் பர்மா போன்ற நாடுகளிலிருந்தும் வருகின்றன. திறந்த அலகு கொண்ட நாரை, சாம்பல் நிற பெலிகன்கள் மற்றும் கார்கனிகள் ஆகியவை இந்த சரணாலயத்தில் காணப்படும் சில புலம்பெயர்ந்த பறவைகள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பார்வையிட நவம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலம் சிறந்த காலமாகும். இந்த பருவத்தில் சுற்றுலாப் பயணிகள் உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்த பறவைகளை காணலாம். சென்னையில் இருந்து வேடந்தாங்கல் 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுற்றுலாவுக்கு வரும் சிறுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தனித்தனியான கட்டணங்கள் உள்ளது. பறவைகள் சரணாலயத்தை உயரத்திலிருந்து பார்க்க தொலைநோக்கி பொருத்தப்பட்டுள்ள டவர் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதற்கு தனியாக 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இங்கே வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தின்பண்டங்களும் உணவுகளும் விற்பதற்கு ஏதுவாக உள்ளூர் மக்களுக்கு இந்த பறவைகள் சரணாலயம் சிறு தொழில் வழங்கும் இடமாக அமைந்துள்ளது. இங்கே உள்ள உள்ளூர் பறவைகள் பற்றியும் வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் பறவைகளுடைய தகவல்களை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் புதிதாக அருங்காட்சியகம் ஒன்று தமிழக அரசால் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. புகைப்பட கலைஞர்களுக்கும் பறவைகளை புகைப்படங்கள் எடுக்கும் இடமாக அமைந்துள்ளது. புகைப்பட கருவிகளின் தரத்திற்கு ஏற்றாற்போல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. பறவைகளை பாதிக்கும் வெடி சத்தங்கள் இங்கு தவிர்க்கப்படுகின்றது மற்றும் வேட்டை தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அயல்நாடுகளில் இருந்து வரும் பறவைகள் இங்கு இனப்பெருக்கத்திற்காக வருகின்றன. இந்த இயற்கை சூழல் பறவைகளின் வாழ்விடத்திற்கு தேவையானவற்றை அளிக்கிறது. பறவைகளும் இனப்பெருக்க முடிந்து அதனுடைய குஞ்சுகள் வளர்ந்து பறக்கும் தகுதி பெற்றவுடன் இங்கிருந்து அதனுடைய சொந்த நாட்டிற்கு மீண்டும் திரும்புகின்றன. வந்தாரை வாழவைக்கும் தமிழ்நாடு. இந்த வாசகம் புலம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வரும் மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்விடமாக தமிழ்நாடு அமைகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கை என்பது முழு நேரமும் பணம் சம்பாதிக்க வேலையில் ஈடுபடுவது அல்ல. சூரியன் உதிக்கும் முன் எழுந்து உணவு தேடிச் சென்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வீடு திரும்பும் பறவைகளைப் போல நமது வாழ்க்கையும் வடிவமைத்துக் கொண்டால் உடல் பிரச்சினை மனப்பிரச்சனை இல்லாமல் மனிதர்களின் வாழ்க்கை இலகுவாக அமையும். இது போன்ற சுவாரஸ்யமான சுற்றுலா தலங்களைப் பற்றி அறிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.